ஏழை விறகு வெட்டி ஒருவன் தன் மனைவியுடன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு 7 மகன்கள் இருந்தனர். அவன் எவ்வளவோ கடுமையாக உழைத்தும் அவர்கள் பல நாட்கள் பட்டினி கிடந்தார்கள். ஒரு நாள் இரவு அவனுடைய மகன்கள் தூங்கிக் கொண்டிருந்தனர். மனைவி அவனிடம், நாம் எவ்வளவு காலம் துன்பப்படுவது? வயிறார உண்டு எப்படி நாட்களாகிறது? நம் மகன்களை காட்டில் விட்டுவிட்டு வந்துவிடுங்கள். இருப்பதைக் கொண்டு நாம் மகிழ்ச்சியாக வாழலாம் என்றாள். நீ சொன்னபடியே செய்கிறேன். நாளை அவர்களுக்கு உணவு சமைத்து வை என்றான் அவன். கடைசி மகனான குள்ளன் அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தான். விடிகாலையில் எல்லோருக்கும் முன் எழுந்தான் அவன். ஆற்றங்கரைக்குச் சென்று அங்கிருந்த சிறு சிறு கூழாங்கற்களை எடுத்தான். சட்டைப்பை நிறைய அவற்றை போட்டுக்கொண்டான். வீடு திரும்பினான் அவன். தாயும் தந்தையும் அண்ணன்களும் அவனுக்காக காத்திருந்தனர். ஏன் இவ்வளவு நேரம்? அம்மாவிடம் உன் பங்கு அடையை வாங்கிக்கொள், காட்டில் சாப்பிடலாம். இன்று நாம் எல்லோரும் விறகு வெட்டச் செல்கிறோம் என்றான் விறகு வெட்டி. எல்லோரும் மகிழ்ச்சியுடன் புறப்பட்டார்கள். கடைசியாகச் சென்றான் குள்ளன். தன் பையிலிருந்த கூழாங்கல்லை வழி எங்கும் போட்டுக்கொண்டே வந்தான். நீண்ட தூரம் நடந்து காட்டின் நடுப்பகுதிக்கு வந்தார்கள். இனி என்ன முயன்றாலும் தன் மகன்களால் வீட்டை அடைய முடியாது. அவர்களை ஏமாற்றிவிட்டு புறப்பட வேண்டும் என்று நினைத்தான் அவன். நீங்கள் விளையாடிக் கொண்டிருங்கள், நான் சிறிது தூரம் சென்று நல்ல மரமாக பார்த்து வெட்டுகிறேன். இருட்டியதும் வீட்டிற்கு புறப்படலாம் என்றான் அவன். அவர்களும் மகிழ்ச்சியாக விளையாடத் தொடங்கினார்கள். அருகில் இருந்த மரத்தில் ஒரு கட்டையை தொங்கவிட்டான் அவன். காற்று அடிக்கும் போதெல்லாம் மரத்தில் அது மோதியது. விறகு வெட்டுவது போல ஓசை கேட்டது. மகன்களுக்கு தெரியாமல் வீடு வந்து சேர்ந்தான் அவன். அவர்கள் நீண்ட நேரம் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். இருட்டத் தொடங்கியது. தந்தையை அழைத்து கொண்டு வீட்டிற்குச் செல்வோம் என்றான் மூத்தவன். எல்லோரும் விறகு வெட்டும் ஓசை கேட்ட இடத்திற்கு வந்தனர். ஐயோ, அப்பாவை காணோமே! இந்த காட்டிலிருந்து எப்படி வீட்டுக்கு செல்வது? கொடிய விலங்குகள் நம்மை கொன்றுவிடுமே, என்ன செய்வது என்று அலறினான் இரண்டாம் அவன்.